ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய யோகா பண்ணலாம், ஆன்மீகம் பண்ணலாம், பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்டிவிட்டியோட இருக்கணும். நம்மளுக்கு மனசு ரொம்பவே லேசாகவும் நேர்மறை எண்ணங்கள் அப்பதான் அதிகமாகும். ஸோ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா நான் என்னோட மனசை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பேன். அப்படி இல்லாட்டி என்னோட பூஜை வேலைகள் நான் செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப மனசு ட்ரஸ்டாக இருக்குது அப்படின்னா நான் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு, ஸோ உண்மையிலே சொல்கிறேன், ரொம்பவே கண்ணீர் விட்டு நான் கடவுளை வேண்டிட்டு நான் இந்த கோயிலேருந்து வெளியே போகும்போது வீட்டுக்கு போகிற அந்த கேப்பில் என்னோட மனசில் இருந்த குழப்பங்கள், என்னோட கஷ்டங்கள் தீராது. ஸோ என்னோட குழப்பங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு தான் வருவேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக நடந்திருக்கு. இந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். ஆனால் அப்போதைக்கு என் மனசில் இருக்க அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேலை செஞ்சால் நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி மார்னிங் குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கிச்சன் கிளீனிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பொதுவாகவே லேடிஸ் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடமே கிச்சன் தான். அதில் அதை நம்ம உண்மையாலே ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ கேஸ் அடுப்பு ஃபுல்லாமே ஸ்க்ரப் பண்ணி விட்டு ஈரத்துணி வச்சு தான் க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கேஸ் அடுப்புக்கிட்ட இருக்கிறது அந்த பொருள், எண்ணெய் டிஸ்பென்சர், அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு டோட்டலாக அங்கே ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்தையுமே ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு மேலே இருக்க அந்த டைல்ஸ் ஃபுல்லாமே நான் ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற கவுண்டர் டாப் ஃபுல்லாமே நான் ஸ்க்ரப் பண்ணி ஈரத்துணி வச்சு க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன். எல்லா பொருளையுமே எடுத்துகிட்டு தான் நான் தொடச்சி விட்டுருந்தேன். ஸோ நம்ம அதாவது 2 weeks 1 டைமாவது இந்த மாதிரி கிச்சனை டைல்ஸு கவுண்டர் டாப் ஃபுல்லாமே ஸ்க்ரப் பண்ணி கழுவணும், க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நீட்டாக மெயின்டைன் ஆகும். கண்டிப்பாக நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் கையோட சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவிட்டு சிங்கையுமே கையோட க்ளீனாக ஸ்க்ரப் பண்ணி கழுவிட்டுருந்தேன். சிங் நம்ம எப்போவுமே எப்போ பாத்திரம் விளக்குனாமே அப்பப்போ கையோட நம்ம ஸ்க்ரப் பண்ணி கழுவுறதுனால சிங் அந்த துரு பிடிக்கிறது, இந்த உப்பு கரை பிடிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் வராது. ஸோ நான் எப்போவுமே எந்த வீடாக இருந்தாலுமே சரி நான் அந்த மாதிரி தான் ஸ்க்ரப் பண்ணி கழுவி க்ளீனாக வச்சுப்பேன்.
அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு பெட்ரூம் தான் போயிருந்தேன். பெட்ரூமில் வந்து காலைல வந்து தூங்கி இருந்துச்சு, அப்படியே வந்து அந்த பெட்ஷீட்லாம் அப்படியே வந்து போட்டாச்சு. ஸோ நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பெட் ஸ்ப்ரெட்லாம் நல்லா உதறி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பெட்ஷீட் எல்லாமே வந்து மடித்து அழகாக வந்து நான் அடுக்கி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லாமே வந்து நான் வந்து கூட்டி விட்டுருந்தேன். ஸோ மாப் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு வீட்டையுமே வந்து அழகாக வந்து மாப் பண்ணி விட்டுட்டேன். எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம வந்து வீடு வந்து துடைக்கக்கூடாது. ஸோ துடைச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாமே போயிடும். இது வந்து உண்மையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில வந்து அம்மா வீட்டுக்கோ ஸோ எங்கேயா போயிருந்துட்டு ஸோ அம்மா வீட்டிலேருந்து நம்ம வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அதுவுமே வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம வந்து அங்கேருந்து வரும்போது அங்கே இருக்க மகாலட்சுமி வந்து அதாவது வந்து வெளியே போயிடுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமையில வந்து என்னை அனுப்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு கிச்சன் போயிட்டு ஸோ கேஸ் ஸ்டவ்வில் கழுவிட்டு இருந்தாலும் ஸோ அதுக்கு வந்து மாக்கோளம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கோளம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாக்கோள கட்டிகை வந்து நம்ம வீட்டில் நானே வந்து ரெடி பண்ணது. ஸோ ரொம்பவே வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாக்கோள கட்டி நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றது வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார் கோலம், ஸ்டாரு, தாமரை, மகாலட்சுமி பாதம் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து கோலம் வந்து போட்டு விட்டுருந்தேன். ஸோ நான் எப்போவுமே சரி வெள்ளிக்கிழமைன்னு இல்லை, எப்போ நான் வந்து அடுப்பை கழுவிட்டாலுமே வந்து என்னோட கோலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து தாமரை கோலம் வந்து இருக்கும். ஸோ தாமரை கோலம் போடுறது வந்து வீட்டில் வந்து ரொம்பவே நல்லது, மகாலட்சுமி கடாட்சியத்தை வந்து கொண்டு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துலையாவது வந்து நம்ம தாமரை கோலம் வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து சைடில் எல்லாம் பார்டர் போடுறது அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுற வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு அழகாக வந்து கோலத்துக்கு வந்து சந்தன குங்குமலாம் வச்சுருந்தேன். மெயினாக வந்து நம்ம வந்து கோலம் போடும் போது வந்து கடவுளோட சின்னங்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம போட்டு விடுறதுனால நம்மளோட மனசில் வந்து அதிகமான பாசிட்டிவிட்டி வந்து அதை பார்க்க வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து அடுப்பு கீழே இருக்க அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாமே வந்து நான் கோலம் போட்டு விட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி கோலம் போட்டு நம்ம பார்க்கும்போது மனசே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் டைல்ஸ் மேலேயுமே வந்து நான் வந்து மஞ்சள்லாம் தடவி ஸோ கடவுளுக்கு பிடித்தமான சின்னங்கள், சஸ்டிக் அந்த மாதிரி சின்னங்கள்லாம் வந்து நான் போட்டுவிட்டு எப்பவுமே ரெகுலராக வந்து நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இப்படி பார்க்குறதுனால நம்மளுக்குள்ள வந்து ஒரு விதமான பாசிட்டிவிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலுமே மனசு வந்து ஒரு லேசாக நிம்மதியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து முன்னாடியே ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன், ஐஸ்வர்யேஸ்வரர் பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி பூஜை பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த பூஜை வந்து எப்போ பண்ணணும் சிஸ் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம வந்து ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னா வந்து அவர் வந்து ஆகாச பைரவர் தான். ஆகாச பைரவர் அப்படின்னாவே வந்து அது வந்து சிவனோட ஒரு ஸ்வரூபம் தான் அவர் வந்து. ஸோ அதனால சிவனுக்கு உகந்த நாட்கள் எதுவானாலும் சரி, பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி திதிகள், அப்புறம் திங்கட்கிழமை அந்த மாதிரி நாளில் வந்து நம்ம பூஜை பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் போயிட்டு பூஜை ரூம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டீப் கிளீனிங் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பூஜை ரூமில் இருக்கிற எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு பூஜை ரூம் ஃபுல்லாமே வந்து ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுருந்தேன். ஸோ அந்த கதவு, வெளியே இருக்க அந்த கதவு, அந்த
உட்டன் கதவு, வெளியே இருக்க அந்த டேபிள்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாமே வந்து நான் தொடச்சி விட்டுட்டு ஸோ மாக்கோலம் தான் போட்டு விட்டுருந்தேன். பூஜை ரூமில் வந்து மாக்கோலம் போடுறது ரொம்பவே வந்து நல்லது. நான் மாக்கோலம் போட்டுட்டு இருக்கும் போதே வந்து எறும்புகள்லாம் வந்துடுச்சு. ஸோ நான் வீடியோ எடுக்கலை. அந்த மாதிரி வந்து நம்ம எறும்புகள் வந்து சாப்பிட்றதுனால அது வந்து பசியாரும். ஸோ நம்ம அன்னதானம் பண்ண ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து மாக்கோலம் வந்து நம்ம வாசல், அதான் நிலை வாசலையும் சரி, நம்ம பூஜை ரூம்லேயும் போடுறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு அதாவது ஒரு ஜீவராசிகள் மூலம் வந்து பசியாறுவதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல் நான் இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் நிலைவாசலுக்கு பொட்டே வைக்கலை. ஸோ 1 வீக் ஆயிடுச்சு நான் இந்த வீட்டுக்கு வந்து. ஸோ நிலைவாசல் பொட்டு வச்சு ஸோ இன்றைக்கி அங்கேயுமே வந்து தீபதூபம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து நிலைவாசல் பூஜை வந்து நான் பண்ண முடியாது. ஏன்னா அதாவது எதிர் வீடு இருக்கிறதுனால அவ்வளோ வந்து பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் கீழே வந்து நிலைவாசல் கிடையாது, சைடில் மட்டும்தான் நிலை கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரே பிளைனாக வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்குறேன், கண்டிப்பாக என்னால் நிலைவாசல் பூஜை பண்ண முடிஞ்சுன்னா அந்த வீடியோ வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கதவுல வந்து நட்பவி ஸ்ரீ அந்த மாதிரி வந்து வாசகங்களை வந்து நம்ம எழுதி வச்சு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு பாசிட்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி பூஜை ரூம்லேயே வந்து லாபம், சுபம், ஸ்ரீ, நட்பவி, அக்ஷயம் அந்த மாதிரி எழுதுறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அது எழுதிட்டு நம்ம அதை பார்த்து நம்ம படிக்கும் போது நம்ம மனசு வந்து ரொம்பவே மனசில் வந்து அதிகமான பாசிட்டிவிட்டி ஆகும். அதுக்கப்புறம் வந்து பூஜை வேலையெல்லாம் முடிக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஸோ அவங்களை கூட்டு போய் மார்க்கெட் போயிட்டு பூலாம் வாங்கிட்டு மல்லிகைப்பூ, சுவாமிக்கு தேவையான பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுட்டு டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. 6 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அழகாக பூஜை பண்ண ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ கட்டியிருந்தாலும் ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து காமாட்சி அம்மன் விளக்குக்கு இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே மட்டும் இல்லாமல் பஞ்சமியும் கூட. ஸோ பஞ்சமி தாய்க்கு வந்து இன்னைக்கு என்னால் பூஜை பண்ண முடியல. ஸோ பரவாயில்ல, அப்படி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நான் வந்து அபிஷேகம் பண்ணலனாலும் அவங்களுக்கு தீபதூபம் காட்டி நெய்வேத்தியம் படைச்சு நம்ம வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து மல்லிகைப்பூ வந்து கட்டி போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து கஞ்சிஸ்டி குறையணும் அப்படின்னா நான் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது நான் இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் எதுவுமே வந்து நான் ஃபாலோ பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நிலைவாசலில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீடு க்ளீன் பண்ணுற அன்னைக்கும் செய்யலாம். ஸோ வெள்ளி, செவ்வாய் இந்த மாதிரி டைம்லேயும் வந்து செய்யலாம். கண்டிப்பாக ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது பண்ணுறது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சை பழம் வைக்கிறது வந்து நம்ம வீட்டில் இருக்க கஞ்சி ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து விரட்டி அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்பிளாக பண்ணுறோமோ கிராண்டாக பண்ணுறோமோ பூஜைன்னு பண்ணால் அப்படின்னாவே நம்ம வந்து தாம்பலம் வந்து வைக்கணும். தாம்பலம் வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து சிறப்பு. அம்மனாக இருந்தாலும் சரி, ஐயனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து தாம்பலம் வச்சு வழிபடுறது தான் வந்து கரெக்டான ஒரு முறை. ஸோ இன்றைக்கி வந்து வாராகி அம்மனுக்கு வந்து கிராண்டாக பூஜை பண்ண முடியல, அபிஷேகம் பண்ணி என்னால் பூஜை பண்ண முடியல அப்படின்றதுனால நான் வந்து சிம்பிளாக வந்து அம்மனுக்கு வந்து தாம்பலம் ரெடி பண்ணி பொட்டுக்கல்லை வந்து நெய்வேத்தியம் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து அவங்களுக்கு சுவாமி கும்பிட்டு விட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ணி நம்ம சில வாசகங்கள் எழுதி நம்ம வந்து பூஜை பண்ணி நம்மளை சுற்றி இருக்க இடத்த க்ளீனாக வச்சுட்டு நம்மளும் க்ளீனாக இருந்துட்டு அப்புறம் நம்ம பூஜை பண்ணுற போது நம்மளுக்கு வந்து மனசில் வந்து அதிகமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து வரும். கண்டிப்பாக இதை வந்து இந்த நாளில் வந்து உணர்ந்ததுனால நான் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக எப்பயும் போல் தீப தூபம் காட்டி என்னோடய பூஜை வந்து மன நிறைவோடு நான் இன்றைக்கி வந்து செஞ்சு விட்டுருந்தேன். இன்றைக்கி வந்து சாய்பாபாவுக்கும் குபேரனுக்குமே வந்து நான் விளக்கு வச்சுருந்தேன், வியாழக்கிழமை அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லாமல் எந்த கடவுளுமே வந்து நம்மளை வந்து கிராண்டாக என்னை கும்பிடு, என்னை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு எந்த கடவுளுமே வந்து சொல்கிறதில்ல. ஸோ நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம கும்பிட்றோம். ஸோ நம்மளால் கிராண்டாக கும்பிட முடியலனாலும் பரவாயில்ல, சிம்பிளாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கேற்றி நம்ம தீபதூபம் காட்டி அவங்கள வழிபட்டாவே அந்த பூஜை வந்து அவங்க மனநிறைவோடு ஏற்றிப்பாங்க. கண்டிப்பாக பூஜை சுவாமிலாம் கும்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் பூஜை ரூம் பார்க்கவே வந்து கோயில் மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். பாய்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.